அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் நம்ம அறநூல்கள் தொடர்பான செய்திகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அறம் சார்ந்த நூல்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அறம் சார்ந்த நூல்கள்னால் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடி, இது எல்லாமே அதில் தான் வரும். சங்க காலத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட நூல்கள் தான் வந்துட்டு அறம் சார்ந்த நூல்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சங்க காலத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம முன்னாடி வீடியோவில் அதை பற்றின ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது முதுமொழி காஞ்சி. அந்த வரிசையில் முதுமொழி காஞ்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. முதுமொழி காஞ்சி அப்படின்றது மூத்தோர்கள் சொற்கள் பலவற்றை, மூத்தோர் மூத்தவங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே பெரியவங்க, வயசுலேயும் பெரியவங்க, அதே மாதிரி நிறைய அனுபவம் மிக்கவங்க, நிறைய விஷயங்கள்ல இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்க மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்த ஒரு மாலை கோவை தான் வந்துட்டு முதுமொழி காஞ்சி. ஓகேவா? அப்போது முதுமொழி காஞ்சினா என்ன அப்படின்னா, மூத்தோர் சொல்லிய அந்த செயல்களை ஒரு மாலையாக கோர்த்த ஒரு இதுதான் வந்துட்டு முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதுமொழி காஞ்சியை எழுதினவங்க யாரு? ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் எழுதியிருப்பாரு. சரி, அவரோட சொந்த ஊர் கூடலூர், அதனால கூடலூர் கிழார் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர் வாழ்ந்த காலம் 5ஆம் நூற்றாண்டு, சங்க காலத்துக்கு அப்புறம். ஏன்னா இந்த நூல் சங்க காலத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட நூல் தானே. ஸோ அவர் 5ஆம் நூற்றாண்டு. சரியா? ஸோ இதோட பாவகை பாருங்க, குறள் தாழிசை, குறள் வெண் செந்துரை, செந்துரைன்னு இருக்கு. ஸோ இதை குறள் தாழிசை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க பாடல் பார்க்கும்போது தெரியும், லைனா, அதாவது எல்லா ஸ்பேஸுமே ஒரே மாதிரி லைனாக இருக்கும், ஈக்குவலாக. ஸோ அதுதான் குறள் தாழிசை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இசை ஓசை உடையதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குறள் வெண் செந்துரை, இந்த குறள் வெண் செந்துரை அப்படின்றது செந்துரை வெள்ளைன்னு இன்னொரு பேரும் இருக்கு இதுக்கு. ஸோ செந்துரை வெள்ளை, இந்த குறள் வெண் செந்துரை ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 அடி இருக்கும். அந்த 2 அடியில் அந்த 2 அடியிலேயே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு இனிமையான இசையும் இருக்கும், அதே மாதிரி மேலான பொருள் பற்றியும் சொல்லும். ஓகேவா? அது நம்ம அந்த பாடல் பார்க்கும்போது அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ முதுமொழி அப்படின்றது மூத்தோர் சொல், மூத்தவங்க சொன்ன மொழி சொல் தான் முதுமொழி. ஓகேவா? இந்த முதுமொழி காஞ்சில் மொத்தம் 10 அதிகாரம் இருக்கு. சரியா? இதோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா அறவுரை கோவை. ஓகேவா? அறவுரை கோவை அல்லது அறிவுரை கோவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அறவுரை கோவை அல்லது அறிவுரை கோவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனோட வரிசையில தான் முதுமொழி காஞ்சியும் வருது. மொத்தம் 100 பாடல் இருக்கு இதுல. அதே மாதிரி 10 அதிகாரங்கள் இருக்கு. ஸோ என்னென்ன அதிகாரங்கள்னு பாருங்க. சிறந்த 10, ஓகேவா? அறிவு 10, பழியா 10, துவா 10, அல்ல 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10 அப்படின்ற 10 அதிகாரம் இந்த முதுமொழி காஞ்சில இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி முதுமொழி காஞ்சி இது நிலையாமையை பற்றிய காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. ஸோ அதனாலேயே முதுமொழி காஞ்சி அப்படின்ற பேரை சொல்லலாம். ஸோ இதில் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னாலே நாலடியார்லையும் நிலையாமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி முதுமொழி காஞ்சில நிலையாமையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. ஓகே, உலகத்தில் இருக்க எல்லா உண்மைகளையுமே இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்ன இருக்கும், முதல் வரி ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்ற ஒரு வரியோட தொடங்கியிருப்பாங்க. ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்ற ஒரு வரியோட தொடங்குறதா இந்த முதுமொழி காஞ்சி. இதோட ஒப்புமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ஒரு பாடல் நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு பாடல்ல இருந்து தான் இதை எடுத்திருக்கோம். சரியா? கற்றலை விட சிறந்தது எது அப்படின்னா ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்றாங்க. எது? கற்றலை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை. அன்பு காட்டுவதை விட சிறந்தது போற்றும்படி நடத்தல். சரியா? ஸோ படிக்கிறதை விட சிறந்தது எது? ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பு காட்டுவதை விட சிறந்தது எதுன்னு கேட்டால் போற்றும்படி நடத்தல். ஓகேவா? அறிவு நுட்பத்தை விட சிறந்தது கற்றது மறவாமை. ஓகேவா? அறிவு நுட்பத்தை விட சிறந்தது கற்றது மறவாமை. படிச்சது மறந்துடுச்சு அப்படின்னா நீ எதுக்கு படிச்சனே நமக்கு தெரியாது. ஓகேயா? வளமான வாழ்வை விட சிறந்தது எதுன்னு கேட்டால் வாய்மை உடைமை. ஓகே. அதே மாதிரி இது எல்லாமே இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க பாடல் தான். ஓகேவா? அந்த பாடல் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பாருங்க, முதுமொழி காஞ்சி இது சிறந்த 10 அப்படின்ற அதிகாரத்துல இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்தென கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பதே சிறந்த 10. ஓகேவா? மொத்தம் 10 பொருள் இருக்கா?
ஸோ இதில் சிறந்தது, இந்த 10 பொருளுமே சிறந்தது அப்படின்றதுனால இது சிறந்த 10 அப்படின்ற அதிகாரத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். ஓகேவா? ஸோ இது பாருங்க, ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை, நலனுடைமையின் நாணு சிறந்தன்று, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று, முன்பெரு களிம்பின் சிறுகாமை சிறந்தன்று. ஓகேவா? இந்த பாடம் ஒன்னொன்றுக்கும் என்ன மீனிங் பார்ப்போம். ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட எது சிறந்ததுன்னு சொல்றாங்க? ஒழுக்கமுடைமை தான் சிறந்தது. ஓகேவா? கற்றலை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். ஸோ காதல் அப்படின்னா பிறருக்கு அன்பு காட்டுறதை விட எது சிறந்த அப்படின்றாங்கன்னா போற்றும்படி, அவர் போற்றும்படி நடக்கிறது, மற்றவங்க போற்றும்படி இல்லை. இப்போ யார் மேலேயாவது நீங்கள் அன்பு செலுத்தணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அவங்க போற்றுறபடி நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்க உங்களை புகழ்ற மாதிரி நடந்துக்கணும். சரியா? அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. நீ எவ்வளோ அறிவாக இருக்கணும்னு விரும்புறியோ ஆனால் அதை படித்ததை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும். சரியா? ஸோ அறிவு நுட்பத்தை விட எது சிறந்தது அப்படின்னா ஸோ கற்றதை மறக்காமல் இருக்கணும். அடுத்து, வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது. ஓகேவா? வளமான வாழ்க்கை, ஒரு நல்ல வளமானனா ஒரு வெல்த், இதெல்லாம் சொத்து கித்து அதெல்லாம் வச்சு ஒரு நல்ல வளமான வாழ்க்கை வாழ்றதை விட உங்களுக்கு எது சிறந்தது? வாய்மை உடைமை. பொய் பேசுதல் கூடாது, உண்மையா இருக்கணும், அதுதான் வந்துட்டு சிறந்தது. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. ஓகே, நீங்க இளமையா இருக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா எந்த ஒரு நோயும் இல்லாம இருக்கணும், அதுதான் சிறந்தது. ஓகேவா? அழகுடையவராக இருப்பினும் நாணமுடையவராக இருத்தலே மேலானது. அழகுடையவரா இருக்கணும் அப்படின்னா ஒரு நாணம், வெட்கமுடையவர்களா இருக்கணும். சரியா? குலப்பெருமையுடையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. குலப்பெருமையை விட. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க, குலம் என்னோட தாத்தா பாட்டிலாம் அப்படி இப்படி ஒரு சில பேர் பேசுவாங்க இல்லையா? ஸோ அதை விட நீங்கள் என்ன பண்ணணும்? ஒழுக்கமாக இருக்கிறது தான் சிறந்தது. ஓகேவா? சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. ஓகேவா? ஸோ பெரியார் அப்படின்னா இது நம்ம ஈவேரா கிடையாது. பெரியாரை அப்படின்னா வயதில் மூத்தவங்களை தான் சொல்கிறாங்க. சரியா? பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. திருக்குறள் மாதிரி தான். பகைவரை தண்டிக்கிறதை விட அவங்களுக்கு நம்ம நன்மையை செஞ்சுட்டு போயிடணும். முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது. அதே மாதிரி செல்வத்தை சேர்த்து ஒரு சில பேர் இருப்பாங்களே, சேர்த்து வச்சாங்க ஆனால் என்ன பண்ணாங்க? விட்டுட்டாங்க, இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமையில சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முன்னாடி சேர்த்ததை இப்போ நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சொற்பொருள் பார்ப்போம். ஆற்களி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் தான் ஆற்களி அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் அப்படின்னா அன்பு, அன்பு அப்படின்னா விருப்பம். ஓகேவா? மேதை அப்படின்னா அறிவு நுட்பம், வன்மை அப்படின்னா ஈகை, கொடை அப்படின்னா வன்மை அப்படின்றதுக்கு ஈகை கொடைன்னு 2 இருக்கு. வன்மை இந்த 3 சுழி இன் பார்த்துக்கோங்க. சரியா? இன்னொரு 2 சுழி இன் அப்படின்னா அது பகை, அது மாதிரி வரும். ஸோ வன்மைன்றது ஈகை கொடை, பிணினா நோய், மெய்னா உடம்பு, நாணம் அப்படின்னா செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல் தான் நாணம், சிறந்தன்றுனா சிறந்தது, வழிபடுதல்னா போற்றி வணங்குதல். ஓகேவா? இந்த ஒரு பாடல் மட்டும்தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கு. சரியா? ஸோ இப்போ இருக்கிற சிலபஸ் வச்சு இந்த ஒரு பாடல் மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த அதிகாரத்திலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ சிறந்த 10லேருந்து நமக்கு இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கில், அதுவும் ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது ஆசிரியரை பற்றி பார்ப்போம். மதுரை கூடலூர் கிழார், அவங்களோட ஊரு கூடலூர். இவர் தம் பாடல்களை நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர். ஸோ இவரோட நூலை ஒரு மேற்கோளாக வச்சு தான் நச்சினார்க்கினியர்லாம் வந்துட்டு அவங்களோட நூலை எழுதியிருப்பாங்க. சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். ஓகே, முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. ஸோ முதுமொழி காஞ்சி அப்படின்றது காஞ்சி துறையில் ஒன்று.
ஓகேவா. ஸோ மூத்தோர்கள் சொன்னதை ஒரு கோவையா கோர்த்து நமக்கு கொடுத்தது தான் வந்து முதுமொழி காஞ்சி. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக சொன்னா. ஸோ உலகியல் உண்மைகளை தெளிவா சொல்லுது. இந்நூல் அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது. இதுல 10 அதிகாரங்கள் இருக்கு. ஓகேவா. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுள் உள்ளன. இந்நூல் 100 பாடல்களால் ஆனது. ஸோ 10 அதிகாரம்னா 10 பாடல் இருந்துச்சுன்னா 100. ஓகேவா. நூல் பயன். முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும். ஓகேவா. ஸோ இந்த நூலை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு 2 லைன்லையுமே ஒரு லைனுமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது சிறந்தது கிடையாது, இதுதான் சிறந்தது. ஸோ ஆல்ரெடி இதையும் மனுஷங்க பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை வந்து வச்சு இதை நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் அறிவுடையவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்துட்டு ஒரு ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கான ஒரு நிறைய வழிகளை இந்த நூல் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ முதுமொழி காஞ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 10 இயர்ஸாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. ஸோ அறவுரை கோவை பார்த்தோமா. முதுமொழி காஞ்சி மேக்ஸிமம் இந்த ஒரு கேள்வி தான் கண்டினியூஸாக கேட்டே இருப்பாங்க. பட் எத்தனை தடவை கேட்டாலுமே நான் 10 இயர்ஸாக இவ்வளோ கேட்டிருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுமேன்றதுக்காக எல்லா கொஸ்டினுமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா. ஸோ முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிங்கன்னா அறவுரை கோவை. அறவுரை கோவைன்றது முதுமொழி காஞ்சி. அதே மாதிரி அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை கேட்குறாங்க, அதுவும் முதுமொழி காஞ்சி. பாருங்க, அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. சரியா. அறவுரை கோவை என்னும் நூலில் அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? 10 அதிகாரங்கள் இருக்கு, 100 பாடல் இருக்கு. சரியா, 100 பாடல். சரியா. ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை வடிகளிடம் பெற்ற நூல் எது? அறவுரை கோவை. ஸோ இப்போ பாருங்க, முதுமொழி காஞ்சின்னு கொடுக்காம அறவுரை கோவைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது? முதுமொழி காஞ்சி. அடுத்தது, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டா முதுமொழி காஞ்சி. ஓகேவா. ஸோ குலனுடைமைனா என்ன சொன்னேன், அவங்க குல பெருமையை பேசுறதை விட ஒழுக்கமா இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. நூல் ஆசிரியர். ஓகேவா. ஆசார கோவை எழுதினது யாரு? பெருவாயின் முள்ளியார். கார் 40 கண்ணன் கூத்தனார். முதுமொழி காஞ்சி எழுதினது கூடலூர் கிழார். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். ஓகேவா. மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டா கற்றது மறவாமை. மேதையில சிறந்தது யார் அப்படின்னா படிச்சதை மறக்காதவங்க தான் ஒரு சிறந்த மேதை. ஓகே. ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடர் இடம் பெற்றுள்ள நூல் எது? முதுமொழி காஞ்சி. ஓகே. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கணும் என்று கூறும் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. ஓகேவா. பாருங்க, அந்த ஒரு பாடல் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பாடல்ல இருந்து எல்லா லைன்லயுமே நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்துக. ஓதலில் சிறந்தன்று எது? ஓதலில் சிறந்தன்று ஒழுக்க முடைமை. வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை. மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை. இளமையில் சிறந்தென்று மெய்ப்பினி இன்மை. நோய் இல்லாமல் இருக்கிறது தான் இளமையில சிறந்தது. அதே மாதிரி பொறுத்துக கொடுத்துருக்காங்க. களவழி 40. களவழி 40 அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற ஒரே ஒரு புறப்பொருள் பற்றிய நூல். ஓகேவா. களவழி 40 அப்படின்றது 14 கீழ்கணக்குல இருக்கிற ஒரே ஒரு புறப்பொருள் பத்தி பேசுற நூல் எதுனா களவழி 40 மட்டும்தான். ஓகேவா. எழுதினது பொய்கையார் வந்து எழுதியிருப்பாரு. முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி எதை பத்தி சொல்லுது அப்படின்னா நிலையாமை. ஓகேவா. இப்பதானே பார்த்தோம் முதுமொழி காஞ்சி நிலையாமை பத்தி சொல்லுது. நாலடியார் அப்படின்றதுக்கு இன்னொரு பேரு வேளாண் வேதம். ஸோ ஏலாதி அப்படின்றது 6 மருந்தை பத்தி பேசுது. ஓகேவா. எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூலும் முதுமொழி காஞ்சி மட்டும்தான். சரியா. இது முதுமொழி காஞ்சி பத்தின ஒரு முழு விவரங்கள் இருக்க ஒரு இது பார்த்தாச்சு. சரியா. ஸோ இப்போ முதுமொழி காஞ்சி அப்படின்னா எந்த இடத்துல படிக்கணும்னு தெரிஞ்சிச்சு, ஓல்டு புக்கு. சரியா. ஸோ முதுமொழி காஞ்சி அப்படின்னு மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை தான் வந்துட்டு முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 10 அதிகாரம் இருக்கு. நிலையாமையை பற்றி சொல்லுது. 10 அதிகாரங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குது சிறந்த 10 அப்படின்ற அதிகாரத்தில் வந்து 10 பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம நாலடியார், திருக்குறள், நான்மணிக்கடிகை இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் பாருங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் வந்துட்டு நமக்கு வரப்போகுது இல்லையா? குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பர் 27 வரப்போகுது. எப்படி நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்தில் வந்துடும். ஸோ குரூப் 4ஓட நிறுத்திடாமல் ஆக்சுவலி இப்போ குரூப் 4க்கு நீங்கள் நிறைய படிச்சிங்க அப்படின்னா குரூப் 2க்கு யூஸ் ஆகும். தமிழ், ஜென்ரல் தமிழ் எல்லாமே, ஜிஎஸ் எல்லாமே குரூப் 2க்கு யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக நம்ம குரூப் 2க்கான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.